ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்ஏ சினிமா. இன்னைக்கு மூவி ரெக்கமெண்டேஷன்ல நாம பார்க்க போற படம் பேர்ட் பாக்ஸ் பார்சிலோனா 2023. இது 2018ல வெளியான பேர்ட் பாக்ஸ் என்ற பிரபலமான திரைப்படத்தின் ஸ்பின் ஆஃப் மூவி ஆகும். கதை சுருக்கம்: அசாதாரண சிக்னலை கண்களில் செலுத்தி மனிதர்களை கொல்லும் அமானுஷ்ய சக்தியிடம் தன் மகளை பறிகொடுத்து அதே சக்திக்கு மற்றவர்களையும் இரையாக்கும் ஒரு தந்தையின் கதை. கதைக்குள் போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் செஞ்சு ஃபாலோ பண்ணுங்க. விரிவான பார்வை: ஒரு மர்மமான சக்தி உலக மக்கள் தொகையை அழித்து அதை பார்க்கும் அனைவரையும் தங்கள் உயிரை பறித்த பிறகு படத்தின் ஹீரோவான செபாஸ்டியனும் அவரது இளம் மகள் அன்னாவும் பார்சிலோனாவின் வெறிச்செடிய தெருக்களில் தங்கள் உயிர் வாழ்வதற்காக பயணத்தை மேற்கொள்கிறார்கள். இந்த சமயத்தில் பூமியில் இருப்பவர்கள் உயிர் பிழைக்க தங்கள் கண்களை துணி வைத்து கட்டிக்கொள்கிறார்கள். அதேபோல் ஹீரோவும் கருப்பு கண்ணாடி அணிந்து தன் மகளுடன் மற்ற உயிர் பிழைத்தவர்களுடன் ஒரு சங்கடமான சூழலில் பாதுகாப்பான புகலிடத்தை நோக்கி செல்லும்போது அவர்களால் மோசமான அச்சுறுத்தல் ஏற்படுகிறது. அவர்களிடம் லைட் மற்றும் வெப்பத்தை வழங்கக்கூடிய ஜெனரேட்டர்களின் இருப்பிடம் தனக்கு தெரியும் என்று கூறி தங்குகிறார். மறுநாள் காலையில் அனைவரும் ஒரு பேருந்தினுள் தூங்கிக் கொண்டிருக்கும் நிலையில் செபாஸ்டியன் அதை வேண்டுமென்றே வெளியே ஓட்டி சென்று மோதுகிறார். அனைவருக்கும் கண்களை கட்டாமல் இருப்பதனால் செபாஸ்டியன் மெதுவாக ஒவ்வொருவரையும் கண்களை திறக்க வழிநடத்துகிறார். மேலும் அந்த அமானுஷ்ய சக்தியை மக்கள் கண்டதும் அவர்கள் தற்கொலை செய்து கொள்கிறார்கள். இதனால் செபாஸ்டியன் ஒரு துரோகி என்று நமக்கு தெரிய வருகிறது. ஆனால் ஹீரோவோ மக்களை காப்பாற்றியதற்காக தன் மகளிடம் வாழ்த்து தெரிவிக்கிறார். கண்களை திறந்திருந்தாலும் ஹீரோவிற்கு ஒன்றும் பாதிக்கப்படவில்லை. கதை 9 மாதங்களுக்கு முன் செல்கிறது. இந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆகும் காலகட்டத்தில் செபாஸ்டியனை காட்டுகிறார்கள். ஸ்கூலிலிருந்து தன் மகளை மீட்டெடுத்த பின்பு ஒரு கார் விபத்தில் தனது மனைவியை இழக்க தேவாலயத்தில் தஞ்சம் புகுகிறார்கள். அங்கிருந்த போதகர் மற்றும் சிறிய குழுக்களும் கண்கள் திறந்தபடியே பாதிப்பில்லாமல் இருக்க அவர்கள் மரணத்தை தழுவுவதன் மூலம் மனிதகுலம் துன்பத்திலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும் என்றும் கருத்து தெரிவிக்க, இதைக் கேட்ட ஹீரோ அங்கிருந்து தன் மகளுடன் பாதுகாப்பான இடத்துக்கு செல்கிறார். அங்கேயும் இந்த போதகர் குழு வந்து கதவை தட்ட செபாஸ்டியன் அன்னாவை ஒழிந்து கொள்ள சொல்ல அவர்கள் அன்னாவை பிடித்து கண்களை திறக்கும்படி கட்டாயப்படுத்திக் கொள்கின்றனர். இதை தடுக்க போராடிய செபாஸ்டியனும் கண்களை திறக்க அவனுக்கு ஒன்றுமாகவில்லை. ஆனால் மரணத்திற்கு பதிலாக அவர் அன்னாவின் தோற்றத்தை கண்டார். அது அன்றிலிருந்து அவருடன் சேர்ந்து வருகிறது. பூமியில் போதுமான மக்களை காப்பாற்றிய, அதாவது அந்த சக்தியிடம் மிஞ்சி இருப்பவர்கள் பலி கொடுப்பதால் நாம் குடும்பமாக மீண்டும் சேர முடியும் என்று அன்னா அவரிடம் கூறுகிறார். இதை நம்பி 2 நாய்களை வளர்க்கும் ரஃபா தலைமையிலான மற்றொரு குழுவை செபாஸ்டியன் சந்திக்கிறார். அந்த குழுவில் ஒரு இளம்பெண், 2 இளைஞர்கள், ஒரு வயதான தம்பதியர்கள் மற்றும் தனது தாயிடமிருந்து பிரிந்த சிறிய ஜெர்மன் பெண் சோஃபியா இருக்கிறார்கள். இவர்கள் அனைவரையும் அந்த மர்மமான சக்திக்கு பலி கொடுக்க ஹீரோ பிளான் பண்ண, அனைவரும் இருந்தார்களா அல்லது ஹீரோ மனம் திரும்பினாரா அல்லது அந்த போலி போதகரிடம் மாட்டினார்களா என்பதே மீதி கதை. இந்த மூவி ரெக்கமெண்டேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான படங்களின் ரிவ்யூவை காண எம்ஏ சினிமாவிற்கு லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை தாருங்கள்.